அமெரிக்காவில் அசுர வேகத்தில் வளரக்கூடிய இஸ்லாம், குறிப்பாக அமெரிக்காவுடைய சிறைகளில் இருக்கக்கூடிய கைதிகள் ஒவ்வொரு நாளும் சாறை சாறையாக இஸ்லாத்துக்குள்ளால் நுழைகிறார்கள், இஸ்லாத்துக்குள்ளால் வருகிறார்கள். இதை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கும் மேற்குலகம். என்ன நடக்கிறது? இதை பற்றி தான் தெளிவாக இந்த பதிவிலே பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உங்கள் மீது உண்டாவதாக. நம்முடைய புது சேனலான AFK இஸ்லாமிக் வேர்ல்டின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். முதற் தடவை நம்முடைய சேனலுக்கு வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானில் உள்ள ஓல் என்பதையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடையும். அருமையானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலத்துக்கு காலம் ஒவ்வொரு நாளும் அவனுடைய மார்க்கத்தை உறுதிப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறான். அவனுடைய அத்தாட்சிகளை காட்டிக் கொண்டு தான் இருக்கிறான். அவனுடைய மார்க்கத்தை வளரச் செய்து கொண்டு தான் இருக்கிறான். இஸ்லாம் ஒவ்வொரு நாளும் உலகத்திலே அதிகரித்து கொண்டு தான் செல்கிறது. இன்று CNN-உடைய ரிப்போர்ட்டாக இருக்கலாம், அல் ஜஸீராவுடைய ரிப்போர்ட்டாக இருக்கலாம், உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான மீடியாக்களுடைய ரிப்போர்ட் என்ன சொல்லுது? உலகத்தில் அதிகமாக வளரக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். உலகத்தில் பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய பல்வேறு மொழிகளை பேசக்கூடிய பல்வேறு நிறங்களுடைய பல்வேறுபட்ட மக்கள் இன்று இஸ்லாத்துக்குள்ளால் சாறை சாறையாக கூட்டம் கூட்டமாக நுழைந்து கொண்டிருக்கிறார்கள். யாரும் அவர்களை வற்புறுத்தவில்லை, ஆயுதங்களை காட்டவில்லை. மனதால் உணர்ந்து, உண்மையை உணர்ந்து சத்திய மார்க்கமான இஸ்லாத்துக்குள்ளால் நுழைந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். குறிப்பாக மேற்குலகம், USA, அமெரிக்கா போன்ற நாடுகளில் சாறை சாறையாக மக்கள் இஸ்லாத்துக்குள்ளால் வந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அஹ்மத் தபரானியில் வரக்கூடிய ரிவாயத், தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்காவுடைய காலத்தில் அல்லாஹ்வை பற்றி பேசும் பொழுது பல இன்னல்களை, பல துன்பங்களை சகித்து கொண்டார்கள். அந்த நேரத்திலே தன்னுடைய மகள் வந்து நபி அவர்களிடத்திலே ஆறுதல் சொல்வார்கள், என்னுடைய தந்தையே, ஏண்டா வாப்பாவே இவ்வளோ கஷ்டப்படுறீங்க என்று சொன்ன நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில், லயப்லுகன்ன ஹாதல் அம்ர் மா பலகல் லைலு வன் நஹார். இரவு பகல் எங்கெல்லாம் செல்கிறதோ, இரவு பகல் எங்கெல்லாம் அடைகிறதோ அந்த எல்லா இடத்திற்கும் இந்த மார்க்கம் சென்றே தீரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தை அல்லாஹ் அனுப்பியே தீருவான். எல்லா இடங்களிற்கும் இந்த இஸ்லாம் செல்லும் என்று நபி அவர்கள் சொன்னாங்க. வலா யத்ருகுல்லாஹு பைத மதரின் வலா வபரின் இல்லா அத்கலஹுல்லாஹு ஹாதத்தீன். அது குடிசை வீடாக இருக்கலாம், அல்லது மாடா மாளிகைகளாக இருக்கலாம், எப்படியாப்பட்ட வீடாக இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ளாலும் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை நுழைவித்தே தீர்வான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதியாக சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் நபி அவர்கள் சொன்னார்களே, இன்னொரு ரிவாயத்தில் வருது, சூரிய வெளிச்சம் எங்கெல்லாம் படுமோ, சூரியன் எங்கெல்லாம் செல்லுமோ அந்த எல்லா இடத்திற்கும், அந்த ஒளிப்படக்கூடிய எல்லா இடத்திற்கும் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்ப்பான் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் என்று அமெரிக்காவுடைய சிறைகளுக்குள்ளாலும் அல்லாஹ் இஸ்லாத்தை அனுப்பிவிட்டான். கண்ணியமானவர்களே, இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்து விட்டான். சாறை சாறையாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அதிகமான சிறைச்சாலைகளில் மக்கள், சிறை கைதிகள் இஸ்லாத்துக்குள்ளால் வந்து கொண்டிருக்கிறார்கள். 2003 FBI-யுடைய அறிக்கை ரிப்போர்ட் படி ஒவ்வொரு வருஷமும் 30,000 இருந்து 40,000 பேர் சிறைக்குள்ளால இஸ்லாம் மதத்தை தழுவுகிறார்கள், இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதாக அந்த ரிப்போர்ட்ல சொல்லப்பட்டிருக்குது. 2003 கிட்டத்தட்ட 21 வருஷத்துக்கு முன்னால ஒவ்வொரு வருஷமும் 30,000 40,000 என்று அந்த FBI-யுடைய அறிக்கை சொல்வதாக இருந்தால் 20 வருடங்களுக்கு
வருடங்களுக்கு பின்னால் அது எத்தனை மடங்கு உயர்வடைந்திருக்கும் என்று நீங்களே விளங்கிக் கொள்ளுங்கள் கண்ணியமானவர்களே. அதிகமானவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். பாதுகாப்பு கொள்கைக்கான தீவிர வலதுசாரி மையத்தின் மூத்த ஆய்வாளர் ஜே மைக்கேல் வோலர் என்ன சொல்றார் என்று சொன்னா, நம்பிக்கையை உணர்ந்து உண்மையை உணர்ந்து அமெரிக்காவுடைய சிறைகளில் 80% சிறை கைதிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அமெரிக்காவுடைய சிறைகளில் அதிகம் வேகமாக வளர்ந்து வரக்கூடிய மதம் மார்க்கம் இஸ்லாம் என்று அவர் கூறுகிறார். அவருடைய அந்த ஆய்வு அறிக்கையில் என்ன சொல்றாருன்னா, நியூயார்க்ல மட்டுமல்ல, நியூயார்க், சிகாகோ, டெட்ராய்ட், கிளீவ்லேண்ட், சான் பிரான்சிஸ்கோ, லாஸ் ஏஞ்சலஸ் போன்ற அமெரிக்காவுடைய முக்கியமான நகரங்களில் இருக்கக்கூடிய சிறைகளிலும் இதே விகிதாசாரம் தான் இருக்கிறது. அதாவது எல்லா சிறைகளிலும் 80% கைதிகள் இஸ்லாத்துக்குள்ளால் நுழைகிறார்கள். FBI உடைய ரிப்போர்ட் படி அமெரிக்காவுடைய சிறைகளில் 3,50,000 முஸ்லிம்கள் கைதிகளாக இருக்கிறார்கள். இவர்களுடைய அந்த சில நடவடிக்கைகள், ஒழுக்கங்களை பார்த்து பலர் இஸ்லாத்துக்குள்ளால் நுழைவதாக ரிப்போர்ட் சொல்லுது. கண்ணியமானவர்களே, மதம் மற்றும் ஆப்பிரிக்கா ஆய்வுகளுடைய பேராசிரியர் லாரன்ஸ் மாமியா என்ன சொல்றாருன்னா, சிறை கைதிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முக்கியமான அடிப்படையான காரணங்கள் 5. இந்த காரணங்களின் காரணமாகத்தான் அவர்கள் இஸ்லாத்துக்குள்ளால் நுழைகிறார்கள். முதலாவது என்ன? ஓர் இறை கோட்பாடு, இரண்டாவது மதத்துடைய ஆன்மீகம், மூன்றாவது இன மற்றும் சமூக நீதி, நான்காவது சகோதரத்துவம், ஐந்தாவது சமூக பாதுகாப்பு. இந்த 5 விடயங்களின் காரணமாகத்தான் அதிகமானவர்கள் இஸ்லாத்துக்குள்ளால் நுழைகிறார்கள் என்பதாக லாரன்ஸ் மாமியா அவருடைய ரிப்போர்ட்ல குறிப்பிடுறாரு. சமீபத்தில் அமெரிக்காவில் பயங்கரமான குற்றங்களை செய்து சிறைக்கு தள்ளப்பட்ட சில குற்றவாளிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது அமெரிக்காவையும் தாண்டி முழு உலகத்திலும் ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியது. இந்த குற்றவாளிகள், பயங்கரமான குற்றங்களை செய்தவர்கள், இவர்கள் இஸ்லாத்தை ஏன் ஏற்றுக்கொண்டார்கள், எதற்காக இஸ்லாம் மார்க்கத்தை தழுவினார்கள் என்ற விஷயம் முழு உலக மக்களுக்கும் விளங்க வேண்டும் என்பதற்காக அமெரிக்காவுடைய சில மீடியாக்களுடைய ரிப்போர்ட்டர்ஸ் ஒரு குழு சிறைச்சாலைக்கு போனாங்க. சிறைச்சாலைக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த கைதிகளிடத்திலே கேள்விகளை கேட்க ஆரம்பித்தார்கள், பேட்டி எடுக்க ஆரம்பித்தார்கள். அந்த கேள்விகளுக்கு அந்த சிறைச்சாலை கைதிகள் அனைவரும் சொன்ன பதில் ஒன்றாகத்தான் இருந்தது. எல்லோரும் ஒரே பதிலைத்தான் சொன்னார்கள். இதை கேட்ட அந்த மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் குழுக்கு அதிர்ச்சி தான் காத்திருந்தது. ஆச்சரியமடைந்தார்கள். எல்லோரும் ஒரே கருத்தை சொல்கிறார்கள் என்றால் இந்த மார்க்கம் சாதாரணமான மார்க்கம் கிடையாது என்பதை அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள். அவங்க கேட்டாங்க, என்னண்டா இவ்வளோ பயங்கரமான குற்றத்தை செஞ்சு நீங்க சிறைச்சாலை ஜெயிலுக்கு வந்து இருக்கிறீங்க, வந்ததுக்கு பிறகு நீங்கள் இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றதற்கு என்ன காரணம்? 180% சிறை கைதிகள் இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், என்ன காரணம் என்று கேட்டதற்கு அவர்கள் சொன்ன பதில் இருக்கிறதே, அல்லாஹ் அக்பர். அவர்கள் சொன்னார்கள், சிறு வயதில் இருந்தே நாங்க குற்றங்களுக்கு பழக்கப்படுத்தப்பட்டவர்கள். குற்றம் தான் எங்களுடைய வாழ்க்கையாக, ஹொபியாக இருந்தது. கொலைகளை சிறு வயதிலே செய்திருக்கிறோம், பல கொள்ளைகளை அடித்திருக்கிறோம், பல பெண்களுடைய கற்பை சூறையாடி இருக்கிறோம், பல விடயங்களை, பல குற்றங்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருந்தோம். அதனால அந்த குற்றங்களை செய்து தவறான வழியில் எமக்கு அதிகமான பணங்கள் கிடைத்தன. நாம் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்தோம், நாம் பணத்தை வீண் விரயம் செய்தோம், எண்ணிலடங்காத அளவுக்கு பணம் சொத்துக்கள் எம்மிடத்திலே குவிந்தன. ஆனால் ஒரு நாள் கூட நிம்மதியாக நாங்கள் உறங்கியது கிடையாது. எல்லா விஷயமும் இருந்துச்சு, பணம் இருந்தது, பொன் இருந்தது, பெண் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் நிம்மதி மட்டும் எம்மிடத்தில் இருக்கவில்லை. நிம்மதியான தூக்கம் தூங்கி எத்தனையோ வருடங்கள் ஆகிவிட்டன. பிறகு நாம் செய்த தவறுகளுக்காக வேண்டி இந்த சிறைச்சாலைக்கு நாங்கள் வந்தோம். சிறைச்சாலையில் அதிகமான முஸ்லிம்களை நாங்கள் பார்த்தோம். அவர்களுடைய சில நடவடிக்கைகள் எங்களை ஆச்சரியப்படுத்தியது. என்னன்னு சொன்னா, ஒவ்வொரு நாளும் 5 நேரம் அவர்கள் தொழுகிறார்கள், மக்களை கண்டால் சலாம் சொல்கிறார்கள், இஸ்லாமிய முகமன், இஸ்லாத்துடைய அந்த முகமன் சலாம் கூறுகிறார்கள். அது மட்டுமில்லாமல் ஏதோ ஒரு புத்தகத்தை வைத்து அவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள்.
சொல்லிட்டு இந்த சிறை கைதிகள் சொன்னாங்க, சிறு வயதிலிருந்து எங்களை எப்படி ஊட்டி வளர்த்தாங்கன்னு சொன்னால், முஸ்லீம்கள்னு சொன்னால் கெட்டவர்கள், தீவிரவாதிகள், மதவாதிகள் என்று தான் எமக்கு ஊட்டி வளர்த்தார்கள். அதனால் முஸ்லீம்களை கண்டாலே ஒரு வெறுப்பு எம்முடைய உள்ளத்திலே ஏற்பட்டது. ஆனால் சிறையில் அவர்களுடைய நடவடிக்கைகளை பார்த்து எம்முடைய உள்ளத்திலே ஒரு மாற்றம் ஏற்பட்டது. ஒரு நாள் அவர்களிடத்திலே போய், நீங்கள் எந்த புத்தகத்தை படித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு அவங்க சொன்னாங்க, என்ன தெரியுமா, இது தான் அல் குர்ஆன் என்று சொன்னாங்க. அப்ப நாங்க கேட்டோம், குர்ஆன் என்றால் என்ன? அதற்கு அவர்கள் சொன்னார்கள், இது இறைவனின் வேதம், அல்லாஹ்வின் வேதம், அல்லாஹ்வின் பேச்சு என்று கூறினார்கள். கண்ணியமானவர்களே, அதுக்கு பிறகு நாங்க கேட்டோம், இதை படிச்சா, இந்த குர்ஆன் ஓதினா எங்களுக்கு என்ன கிடைக்கும், பெனிஃபிட் என்னான்னு கேட்டோன்னு அவர்கள் சொன்னார்கள், இம்மை மறுமையில் அல்லாஹ் நிம்மதியாக வாழ வைப்பான், ஈருலக வாழ்க்கையிலும் அல்லாஹ் நிம்மதி ஏற்படுத்துவான் என்று சொன்னோட இவர்கள் சொல்றாங்க, நாங்க நினைச்சோம் நிம்மதியை தேடித்தான் நாம் எல்லா இடத்திலும் அலைந்தோம், ஆனால் இதில் நிம்மதி இருப்பதா இவர்கள் கூறுகிறார்களே, நல்ல விஷயமாக இருக்குதே, நிம்மதியாய் தேடி நிம்மதியான இடத்திற்கு தான் வந்திருக்கிறோம் என்று சொல்லி இவர்கள் குர்ஆனை கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களிடத்திலே படிக்க ஆரம்பிக்கிறார்கள். கண்ணியமானவர்களை, இந்த சிறை கைதிகள் சொல்றாங்க, குர்ஆனை நாங்கள் படிக்க படிக்க எம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த குரோதங்கள், அந்த குற்ற உணர்வுகள், அந்த குற்ற செயல் எல்லாமே நம்முடைய உள்ளத்தை விட்டு அப்படியே கலர ஆரம்பித்தது. நிம்மதியை நாங்கள் உணர ஆரம்பித்தோம். குர்ஆனை ஓத ஓத, குர்ஆனை படிக்க படிக்க எம்முடைய உள்ளத்திலே நிம்மதி வருவதை நாங்கள் உணர்ந்தோம். தப்பான பாவகரமான செயல்கள் எம்முடைய உள்ளத்தை விட்டு கலண்டு போவதை நாங்கள் அறிந்தோம். கொஞ்ச நாள் போகல, இஸ்லாத்தின் மீதும் குர்ஆனின் மீதும் மிகப்பெரிய ஈர்ப்பு எமக்கு ஏற்பட்டு நாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்று அந்த சிறை கைதிகள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அளவுக்கு இஸ்லாத்தை வளரச் செய்திருக்கிறார் என்று பாருங்கள். உண்மையான மார்க்கம், கண்ணியமானவர்களே, சத்தியமான மார்க்கம், அவர்கள் உணர்ந்து நம்பிக்கை வைத்து உண்மையாகவே அவர்கள் இஸ்லாத்துக்குள்ளால் நுழைகிறார்கள். ஒவ்வொரு வருடமும் 2003 ரிப்போர்ட் படி 30,000 40,000 பேர் இஸ்லாத்துக்குள்ளால் வருவதாக அந்த ரிப்போர்ட் சொல்லப்படுது. அது மட்டுமல்லாமல் சராசரியாக அமெரிக்காவில் எந்த அளவுக்கு இஸ்லாம் வளர்கிறது என்றால் 8 நிமிடத்திற்கு ஒருவர் என்ற விகிதாசாரம் அடிப்படையில் மக்கள் இஸ்லாத்துக்குள்ளால் சாறை சாறையாக வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே கண்ணியமானவர்களை, இந்த மார்க்கம் இது அல்லாஹுடைய மார்க்கம். அல்லாஹ் எப்படி நித்திய ஜீவனோ, அவன் எப்படி உறுதியானவனோ, இதே போல் அவனுடைய மார்க்கத்தையும் அல்லாஹ் வளர வைப்பான். நபி அவர்கள் அன்று பட்ட தியாகத்துக்குரிய பெருமதி, அதனுடைய விளைவை அல்லாஹ் இன்று காட்டிக் கொண்டிருக்கிறான். ஆகவே நாம் நம் வாழ்க்கையை சிறந்த முறையில் மார்க்கம் அடிப்படையில் அமைத்துக் கொள்ள வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. இது போன்ற சுவாரஸ்யமான விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா? நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், மிக பயனுள்ளதாக இருக்கும். ஜஸாக்குமுல்லாஹு கைர். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.